சிவப்பு கண்ணாடி, கருப்பு சட்டை. கொஞ்சம் நர்வஸா இருக்கு ஆக்சுவலா, மேடையில பேசி பழக்கம் இல்லை. வந்திருக்கிற இடம் சூப்பருங்கண்ணா, பட்டை கிளப்பணம் போல இருக்கு. It's a huge honor for me to be here standing in front of such a wonderful, lovely audience, and it's a great privilege in front of chief guest and such a wonderful Gen Z kids ன்னு சொல்லலாம், இல்ல வாக்காளர்கள் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம் நண்பா. யார் சொன்னதுன்னு தெரியல, இந்த உசு பெத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா. என் அண்ணன் சொன்னது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அரியப்பன் பையன் அன்பானந்தம், மை செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்க டாபிக் என்னன்னா, திமுக மீண்டும் வருமா? தோல்வியை சந்திரிச்சிருச்சு, ஓகே வருமா? அப்படியா அப்பா, ஓகே. சோ திமுக மீண்டும் வருமா எங்க கிட்ட வேற கொடுத்துட்டாங்க. என்னப்பா பேசுறது, நான் வேற கார்ல உட்காந்துட்டு வீடியோ போறேன், நம்ம கிட்ட இப்படி கொடுத்துட்டாங்க, ஒரு பயம் எடுத்துருச்சு. பட் இருந்தாலும் திமுக வந்து 1976 மிசா சட்டத்துல யாரு உள்ள போனாங்கன்னு தெரியுங்களா? நம்ம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் மிசால கைது செய்யறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போறாங்க. கலைஞர் இருக்காரு, ஏதாப்பா எல்லாம் பாடிட்டு இருக்கீங்க கேக்குறாரு குறை இந்த குரல்ல, உங்க பையனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என் பையன் ஓடி ஒளிகிற பூனை இல்லடா, தமிழ்நாட்டை காக்க வந்த சிங்கண்டா என் தலைவன், நீங்க தைரியமா போங்க, என் பையனை நானே அமைச்சிடுறேன்னு சொல்லி மிசா சட்டத்துல கைது செஞ்சாங்க. ஒரு வருஷம், அந்த இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட 13 வருஷம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க, ஓகே. ஏடிஎம்கேல இருக்கிறவங்க, மத்த எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவுதான்டா திமுக காலி 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 அப்படின்னாங்க. ஆனா எதிர்கட்சியில இருக்கிறப்போ திமுக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது இல்லாம, எதிர்கட்சினா எப்படி வேலை செய்யணும்னு எம்ஜிஆர் அவர்களே அவருடைய கட்சிக்காரர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண, அந்த அளவுக்கு தரமா வந்து வேலை செஞ்சு 13 வருஷத்துக்கு அப்புறம் திமுக மீண்டும் அரியாசனில வந்து அமர்றாங்க. என்னடா திமுக மீண்டும் வந்துருச்சு, மீண்டும் வந்துருச்சு தானே, மீண்டும் வந்துருச்சு எப்படா அப்படின்னு பாக்குறோம். 1991 ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்துட்டாரு, முன்னாள் பிரதமரா இருக்கக்கூடியவர் இறந்துட்டாரு, யாரும் எதிர்பார்க்கல. அந்த கொலைப்பழியை தூக்கி திமுக மேல போட்டாங்க. என்னடா இதுக்கு எப்பறம் திமுக காரணம், திமுக மேல போட்டாங்க. அன்னைக்கு 1991 திமுக வந்து பாத்தீங்கன்னா 2 தொகுதி தான் வந்து ஜெயிச்சாங்க, கம்ப்ளீட் வாஷ் அவுட். ஏடிஎம்கே வந்து மெஜாரிட்டியோட வின் பண்ணாங்க. இந்த பொய்யான ஒரு கொலைப்பழியை ஏத்து மீண்டும் திமுக எதிர்கட்சியில பம்பரம் மாதிரி வேலை செஞ்சு திமுக திருப்பும் மீண்டும் வந்தாங்க. 1996 மீண்டும் வெற்றி பெற்றாங்க. திருப்பும் மாத்தி உங்களுக்கு தெரியுமே, திமுக வெற்றி பெற்றனா திருப்பி ஏடிஎம்கே, திருப்பி டிஎம்கே. 2006 இருந்து 2011 திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டு ரொம்ப இலக்கணமா பேசினாங்க. ஆனா திமுக வெற்றி பெற்றுச்சு. ஆனா மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணுன்றது இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள். அண்ணா கேக்குதாண்ணா, நல்லா கேக்குதாண்ணா, மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணணும்னு என் தலைவன் கலைஞர்கள் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா, 96 இடமா பக்கம் தான் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டாட்சி கொடுக்கல, கொள்கையில ஸ்ட்ராங்கா இருந்தோம், மத்தியில கூட்டாட்சி, மாநில சுயாட்சியில கூட்டணி தலைவர்கள்லாம் வந்து அரவணைச்சு எப்படி ஆட்சி ரன் பண்ணி முடிக்கணும் 5 வருஷம், அது கலைஞர் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டுல திமுக மீண்டு வந்தது. மீண்டும் 2011 இருந்து திமுக வந்துட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சரிவு. 2011 எதிர்கட்சி கூட வரல. ஆனா எதிர்கட்சி வரல, நம்மளுடைய தலைவர் எம்.கே. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்துட்டு சோர்ந்து போனாரா? நீங்க சொல்லுங்க, சோர்ந்து போனாரா?
ஒரு அருமையான மக்கள் சந்திப்பு ஒண்ணு நடத்தினாரு. நமக்கு நாமே தமிழ்நாடு முழுக்க பம்பர மாதிரி சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தாரு. யாருக்காகனா மக்களுக்காக. பயங்கரமான ஒரு கடுமையான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. 2016 வந்துட்டு அவருடைய உழைப்புக்கு, அவர் சக்திக்கு மீறி உழைச்சாரு. எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. எதிர்கட்சி தலைவர் வந்தது மட்டும் இல்லாம அவ்வளவுதான்டா திமுக அவ்வளவுதான் காலி, ஸ்டாலின் சாருடைய ஜாதகத்துல எடுத்துட்டு போயிட்டாங்க. எதிரில் இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். எடுத்துட்டு போயிட்டு இங்க பாருப்பா அவருக்கெல்லாம் வந்து சிஎம் ஆறதுக்கெல்லாம் கட்டத்திலே இல்ல, நான் போய் ஜோசிகாரனை பாத்துட்டேன். அவரு கூட போய் பாத்துக்க மாட்டாரு, அவங்க வீட்டுல கூட போய் பாத்துக்க மாட்டாங்க. அதான் இங்க பாரு அவர்தான் சிஎம் எல்லாம் ஆகவே மாட்டார், அரசியல் விட்டே நான் போயிடுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. 2021 முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான் தலையை இப்படி தூக்குறப்போ தமிழ்நாடையே தலை நிமிர்த்தி வச்சாரு. இப்படி சொல்லி இப்படி தலையை தூக்குறப்போ தமிழ்நாடே தலை நிமிர்த்தி வச்சாரு. 2021 அவரே வந்து சொல்றாரு, அடடா ஜெயிச்சிட்டாங்களே, எப்படிப்பா ஜெயிச்சாங்க? உடனே பிரஸ் எல்லாம் வந்து கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாரு சார், என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்க அவரை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர். எஸ் ஆஃப் கோர்ஸ் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் ப்ரூஃப் பண்ணாரு. நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், எண்ணுயிர் காக்கம் 48, மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, தோழி விடுதி திட்டம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் 40 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, பல்வேறு திட்டங்களை கொடுத்து ஒரு அரியாசங்களை வந்து வச்சிருந்தாரு. பட் இன்னைக்கு கால சூழ்நிலை நமக்கு ஃபேவரா அமையல. 2026 ஒரு இழப்பு தான் ஒத்துக்கிறேன். ஆனா திமுக முடங்கிருமா? மீண்டு வராதா? மீண்டு வருமா வராதுங்களா? திமுக தோத்து போனதுக்கு அப்புறம் தான் இங்க பதுங்கி இருக்கிற செல்ல குட்டிகள்லாம் வந்துட்டு வெளியில வருவாங்க. ஏய் காப்பாத்த நான் வருவேன்டா, யாரா சொன்னது திமுக அழிஞ்சு போகும்னு? அப்படி வந்த ஒவ்வொரு அரசு மரத்தை ஆலமரத்தோட வேர் தான் நீங்கள். ஜெயிக்க வைப்பீங்களா? 2027 இல்லைன்னா 8 இவங்களுக்கு பயப்படுறாங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்த. ஏன்னா திருவள்ளூர் தொகுதிக்கு போனா எப்பா என் எம்எல்ஏ யாருப்பா, அவர் பேர் என்னப்பான்னு கேட்டாங்க. அப்படின்னா ஏன் அப்படி கேட்டாங்க தெரியுங்களா? ஏர்லி சக்சஸ் இஸ் a scam actually. ஆனா ஸ்டாலின் சார் அப்படி கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர், மேயர், அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இடைப்பட்ட காலத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் முதலமைச்சரா இருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிப்பாங்களா, அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்புறம் முதலமைச்சர் பதவியில போய் உட்காந்துட்டானா ஓகேண்ணா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டானா. உள்ளாட்சி தேர்தலில் யாருன்னா வேட்பாளருங்கண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்எல்ஏக்கே யார் அடையாளம் தெரியல. இல்ல உள்ளாட்சி தேர்தல் எப்படி? உள்ளாட்சி தேர்தலில் திமுக அடைகிற வெற்றியை பார்த்து இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்தே இன்னைக்கு அல்லு சில்லுகள்லாம் வேற சேதறிட்டு இருப்பாங்க. சோ மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் வெற்றியும் அடையும் மாற்று கருத்து கிடையாது. 2029 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல ஏன் அதுக்கு இன்னும் ஒரு 4-5 மாசம் வெயிட் பண்ணுங்க. ஏய் எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணாதீங்கப்பா. ஏய் ஏன்பா போற போக்குல பார்த்தா முதலமைச்சர் என்ன யாருன்னு இப்ப தெரியல. ஏன்னா A2 அல்லு அர்ஜுன் இல்லைங்க, சாரி ஆதவ அர்ஜுனா இல்லைங்க, அவரு முதலமைச்சரா இல்ல அண்ணன் முதலமைச்சரா யாருன்னு தெரியல. ஏன்னா அந்த கட்சியில போய் ஜாயின் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு அண்ணனை பாக்குறாங்களோ இல்லையோ, அண்ணனோட நிழலா இருக்குன்ற முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா தான் போய் பாக்குறாங்க. அப்பன்னா ஏதோ நடக்குது. கட்சி போட்டு கீழே ஏதோ இப்படி கை கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ அண்டர் கிரவுண்ட் டீலிங், அது என்னன்னு தெரியல. சோ இப்படி பண்ணுவா. சோஃபா அமுச்சு விட்டாங்க. குஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆக்சுவலா நான் உட்காந்து பார்த்தேன். ஆக்சுவலா அந்த மாதிரி தேங்க்ஸ் ஃபார் த இன்புட். யார் அங்க கொடுத்தது? ஓகே.
சொல்ல மறந்துட்டேன். ஓகே. சோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பை எலெக்ஷன்ல 4 தொகுதி, திருச்சி கிழக்கு, சாரி 5 எத்தனை உங்களுக்கே தெரியுமே, 5 தொகுதி. 5 தொகுதியில பை எலெக்ஷன்ல யாரு ராஜினாமா பண்ணாங்க 3+1 4 பேரை கூட நிக்க வைப்பாங்க. அவங்க உண்மையாவே தூயாச்சு கொடுக்கறதா இருந்தா அவங்க கட்சிக்காரர்கள் நிக்க வைக்க மாட்டாங்க. இப்ப போய் ஜாயின் பண்ணதான் நிக்க வைப்பாங்க. மோதி பாத்துடலாம் வாங்க நீங்களா நானே. திமுக தோல்வியில இருக்கிறப்பதான்டா ஒவ்வொரு தொண்டனும் நாட்டி நரம்பு ரத்தம் எல்லாம் சூடாய் களத்துல இருந்து டெல்லியோடு மேல வருவான்டா. அன்னைக்கு இருக்கிற 50-60 இருக்கிற திமுக காரன பாப்பீங்களா நீங்க? ஜெயிச்சு காட்டுமா இல்லையா? பாருங்க பாருங்க, உங்களுக்கு இல்ல அவருக்கு. சோ இப்படி கஷ்ட சூழ்நிலையெல்லாம் திமுக மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. சோ அதனாலதான் இந்த டாபிக் எனக்கு கொடுத்திருக்காங்க. மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். அப்படி கஷ்டப்பட்டு மீண்டும் மீண்டும் வந்திருக்கிற திமுகவை வருங்காலகட்டத்துல ஜென்சி வாக்காளர்களாக நீங்க கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு, திமுக இவ்வளவு ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த வெறி, உங்களுக்குள்ள இருக்க அந்த கொள்கை கோட்பாடு, இந்த கண்ணியத்தோடு நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா இந்த கூட்டத்தை பாக்குறப்போ நடக்கும்ன்ற நான் நம்புறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. உங்க முன்னாடி நின்று பேசுற எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.